சில அற்பர்கள் நான் தமிழனே இல்லைன்னு பிரச்சாரம் பண்றான். என் பேரு திருமாவளவன் இல்லை திம்மவாளனுன்னு போடுறான். அரசியல் அறியாமையில் உழலும் அந்த அற்பர்களுக்கு நாம் விடை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. நாம் எப்படியெல்லாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சொல்லுகிறேன். அரசியல் பகை கொண்ட சாதி வெறியர்கள் திருமாவளவன் பறையரே இல்லை. நான் என் பேர்ல ஒரு தம்பி திருமாவளவன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய சமூக அடையாளம் வள்ளுவ பண்டாரம். அவருடைய என்னுடைய ஆசிரியருடைய மாணவர் நக்கம்பாடி பெரியசாமி, அவருடைய மாணவர் திருமாவளவன். அவர் பேரும் திருமாவளவன் தான். நம்ம கட்சியுடைய ஒருங்கிணைந்த அரியலூர் மாவட்ட செயலாளராக இருந்தார், காலமாகிவிட்டார். அதை எவனோ சொல்லிட்டான் போடுறது. திருமாவளவன் உண்மையான பறையர் கிடையாது, அவர் பண்டாரம் அப்படின்னு. உடனே பாமக காரன் எல்லாம் மேடையில், ஏய் நீ பறையனே இல்லை, நீ ஒரு பண்டாரம். அதனால என்ன, எனக்கு அதிலே உடன்பாடு கிடையாது. நாங்கள் ஆண்ட சாதி ஆண்ட பரம்பரை அப்படின்லாம் பெருமையை பீற்றிக் கொள்ளுகிற கும்பல் இல்லை. நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள், அறிவு பரம்பரையை சார்ந்தவர்கள், ஐயன் திருவள்ளுவனின் வழி வழி வந்தவர்கள், வழி தோன்றல்கள் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள். நாங்கள் கௌதம புத்தரின் கருத்தியல் வாரிசுகளாக களத்தில் நிற்பவர்கள் நாங்கள். அதனால என் சாதியை ஒருத்தன் மாற்றி பேசினான். அதுக்காக நாம் என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்தால் சோசியல் மீடியாவில் போட முடியும்? இதாண்டா என் சாதின்னு காட்டுறதுக்கு. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை, அதுதான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். அதில் என்ன இன்ன சாதி என்று பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. அல்லது சாதியால் பெருமை இல்லை என்பதை போல சாதியால் இழிவும் இல்லை. சாதி ஒழிப்பை உயர்த்தி பிடிக்கிறவனுக்கு சாதியால் பெருமையும் இல்லை, சாதியால் இழிவும் இல்லை. அப்போ இந்த சாதியே இல்லை என்று பேசினார்கள். ஒருபடி மேலே தாண்டி ஒருபடி மேலே போய் இப்ப புதிதாக தமிழ் தேசியம் பேசுகிற கும்பல் உங்களுக்கு தெரியும் யாருன்னு. அந்த கும்பல் திருமாவளவன் தெலுங்கன். தெலுங்கனா இருந்தா என்ன, அவன் மனுஷன் கிடையாதா? என் பேரையும் மாற்றி, அப்பா பேரையும் மாற்றி, அம்மா பேரையும் மாற்றி, அவன் அதையும் தாண்டி சக்கிலி அப்படின்னு எழுதுனான். என்ன எவ்வளவோ விமர்சனங்கள், அவதூறுகள்.